வணக்கம், வெல்கம் டு ஸ்டாக் பவுன்ஸ். தெரிஞ்சவங்க சூப்பர், தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சிங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து ஒரு துயரமான சம்பவம், நாட்டையே வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவம். அகமதாபாத் ஏர்போர்ட் கிட்ட வந்து ஒரு ஃப்ளைட் வந்து ஏர் கிராஷ் ஆகிருக்கு. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 235 பேருக்கு மேலே வந்து இந்த ஒரு விபத்து மூலிமா வந்து இறந்துருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அப்படின்னா, இது நம்ம எல்லாத்துலேயுமே நீங்கள் சேனலில் எல்லாத்துலேயுமே டீட்டெயில்ஸாக பார்த்துருப்பீங்க, நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, நியூஸ் பேப்பர்லையும் படிச்சிருப்பீங்க. இந்த ஏர் கிராஷ் வந்து அடிக்கடி நடக்குது, இது முன்னாடி இது உண்மையிலேயே எத்தனை வாட்டி தான் நடந்திருக்கு, குளோபல் வைஸாக நடந்திருக்கா, இந்தியாவில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, எப்பப்பெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் என்ன அப்படின்றது கொஞ்சம் தெளிவாக இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஏர் கிராஷ் நடக்குதுன்னா மேக்ஸிமம் வந்து ஏர்லி மார்னிங் டியூ டு மிஸ்ட், ஃபாகு, லைட்டிங் சொல்யூஷன்ஸ் ப்ராப்பராக இல்லாதனால ஏர்லி மார்னிங் வந்து பைலட்டுக்கு வந்து கொஞ்சம் அந்த விஷன் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்காது. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப மிட் நைட்டில் சேம் லைட்டிங் சொல்யூஷன்ஸ் வந்து ஒழுங்காக இருக்காது, பைலட்டுக்கு வந்து கொஞ்சம் இம்பேர்ட் விஷனாக இருக்கும், சரியான வந்து ஒரு விஷன் கிடைக்காது. பட் இந்த ஒரு ஏர் கிராஷ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்துக்கு நடுப்புற மத்தியானம் மிட் ஆஃப்டர்நூனில் வந்து நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டோட்டலாக இந்த ஃப்ளைட்டில் போனவங்க அகமதாபாத்லேருந்து டேக் ஆஃப் ஆகும்போது மொத்தம் ஆன்போர்டிங் வந்து 242 பேர். இதில் எத்தனை பேர் இதில் இந்தியன்ஸ் மட்டும் தான் தவறி இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியன்ஸ் மொத்தம் 169 பேர் தவறி இருக்கிறாங்க. பிரிட்டிஷ் பீப்புள் வந்து 53 பேர், போர்ச்சுகீஸ் வந்து மொத்தம் 7 பேர், கெனடியன் வந்து ஒருத்தர், அது மட்டும் இல்லாமல் 2 பைலட், அது மட்டும் இல்லாமல் கேபின் ஸ்டாஃப் வந்து மொத்தம் 10 பேர். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக வந்து ஆன்போர்டான ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ். இந்த ஃப்ளைட்டை வந்து எப்போ வாங்கினாங்க ஏர் இண்டியா அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இது வந்து போயிங் 787-8 அப்படின்ற ஒரு ஃப்ளைட்டு, ட்ரீம் லைனர் அப்படின்னு இருக்குன்னு ஒரு நேமு. இதோட ஜனவரி 28, 2014 தான் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 11.5 இயர்ஸ் ஓல்டான ஃப்ளைட் வந்து இந்த ஃப்ளைட்டுங்க. இது வந்து மேனுஃபேக்சர் எங்கே பண்ணியிருக்காங்கன்னா, சீட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை சீட் இருக்குன்னு பார்த்தோன்னாக்கா, பிஸ்னஸ் சீட் வந்து 18, எக்கனாமி சீட்ஸ் வந்து 238. கிட்டத்தட்ட இது இந்த பைலட் வந்து இப்போ தான் இந்த ஃப்ளைட் ஆரம்பித்து, அதாவது என்ன சொல்கிறதுனா ஃப்ரெஷராக வந்து வண்டியை ஓட்டியிருக்காருன்னா அப்படிலாம் கிடையாது. இல்லை ஃப்ளைட்டே வந்து உண்மையிலே புதுசான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட 41,000 ஹவர்ஸ் வந்து இந்த ஃப்ளைட் வந்து ஃப்ளைட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் மட்டுமே கிட்டத்தட்ட 8,000 டைம்ஸ் வந்து நடந்திருக்கு. டோட்டலாக இந்த போயிங் வந்து பர்டிகுலராக போயிங் தான் ஆக்சுவலாக இந்த ஏர் கிராஷ் நடந்த ஃப்ளைட்டும் வந்து போயிங் தான். இந்த போயிங் வந்து வேர்ல்டு வைடாக எத்தனை இடத்துல ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மொத்தம் 1148 போயிங் 787, அந்த மாடல் பேர் வந்து போயிங் 787. குளோபலி வந்து ஆவரேஜாக 7.5 இயர்ஸ் ஓல்டு உள்ள மேக்ஸிமம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சில ஃப்ளைட்ஸ் தான் வந்து குளோபல் வைஸாக இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் ஏர் இண்டியா கிட்ட மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மொத்தம் 34 போயிங் 787 இருக்குது, இன்க்ளூடிங் நேற்று கிராஷ் ஆன ஏர்கிராஃப்டோட சேர்த்து சொல்கிறேன். ஸோ 34 போயிங் ஏர்கிராஃப்ட் வந்து வச்சுருக்காங்க ஏர் இண்டியா. இதில் புதுசாக லெட்டர் ஆஃப் இன்டென்ட் போட்டு புதுசாக எவ்வளோ இன்னும் ஏர்கிராஃப்ட் வாங்க போகிறாங்கன்னா 20 வாங்குற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவில் இதுக்கு முன்னாடி எத்தனை கிராஷஸ் நடந்திருக்கு, அதுக்கான ரீசன் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் குளோபல் வைஸாக பார்த்துக்கலாம். மே 31, 1973 நடந்திருக்குங்க. அப்போ வந்து ஆன்போர்டிங் பீப்புள் வந்து 65, போயிங் 440 மாடல் நம்பர். எங்கே கிராஷ் ஆச்சுன்னா, டெல்லி பாலம் ஏர்போர்ட் கிட்ட டியூ டு சிவியர் வெதர். சரிங்களா, எத்தனை பேர் சஃபர் ஆகியிருந்தாங்கன்னா 48 பேர் சஃபர் ஆகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 1, 1978 நியூ இயர் அன்றைக்கி பார்த்துக்கோங்க, ஏர் இண்டியா ஃப்ளைட் 855 வந்து விபத்துக்குள்ளாகுது. சஃபர்டு வந்து 213 பீப்புள். இது வந்து என்ன, அரேபியன் சீக்குள்ளே அப்படியே பிளஞ்ச் ஆகிடுச்சு. அரேபியன் சீன்றது நியர் மும்பை ஏர்போர்ட் கிட்ட நடந்திருக்கு. இதுவும் டேக் ஆஃப் ஆன உடனே. அதுக்கப்புறம் அக்டோபர் 19, 1988 இந்தியன் ஏர்லைன்ஸ் போயிங், அதுவும் அந்த விமானம் தான். இதில் ஆன்போர்ட் ஆனவங்க 135, சஃபர் ஆனவங்க 133. இது வந்து எப்படின்னு கேட்டாக்கா, அகமதாபாத் ஏர்போர்ட்டுக்குள்ளே வரும்போது கிராஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பிப்ரவரி 14, 1990 இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 605 வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஆன்போர்ட் ஆனவங்க 146 பேர், சஃபர்ட் ஆனவங்க 92 பீப்புள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெங்களூர் HAL ஏர்போர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த இடத்துக்கு போகும்போது கிராஷ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கல்ஃப் விளையாடுவாங்க இல்லையா, அந்த கோர்ஸ் கிட்ட போய் அப்படியே வந்து ஸ்கிட் ஆகி வந்து கிராஷ் ஆகிருக்குன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, சர்க்கி தாத்ரி, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாஸ் எதிர்பார்க்கவே முடியாத மோஸ்ட் ஹேப்பண்ட் ஏவியேஷன் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, தரையிறங்கும் போதோ இல்லை டேக் ஆஃப் ஆகும் போதோ ஏர்கிராஃப்ட் வந்து கொலைட் ஆகல, மிட் ஏர் மேலே சுற்றிக்கிட்டே இருக்கும் போது மிட் ஏர் கொலிஷன் வந்து நடந்திருக்குன்னு சொல்லலாம். எந்தெந்த ஃப்ளைட் வந்து 2 மோதிச்சுன்னு பார்த்தோன்னாக்கா, சவுதி ஃப்ளைட் 763, போயிங் 747, கஜகஸ்தான் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 1907. இந்த 3 ஃப்ளைட்டுமே மிட் ஏர் கொலைட் ஆகி கிட்டத்தட்ட வந்து 349 பீப்புள் வந்து சஃபர் ஆனாங்க. இது வந்து நியர் ஹரியானாவில் நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஜூலை 17, 2000
அலையன்ஸ் ஏர் ஃப்ளைட் 7412 இதுவும் ஒரு போயிங் விமானம் தான். இது வந்து ரொம்ப டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாவில் போய் கிராஷ் ஆகிருக்கு. நியர் பாட்னா. சஃபர்டு வந்து 60, கிரவுண்டில் இருந்தவங்க 5. ஸோ இந்த மாதிரி ஃப்ளைட் கிராஷ் ஆகும்போது ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? ஃப்ளைட்டில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க. அது எங்கே லேண்ட் ஆகுது அதுக்கு கீழே முக்கியமான இடம் இருந்துச்சுன்னா, கிரவுண்டோ இல்லை பர்டிகுலர் ஏரியாவோ இருந்துச்சுன்னா அதை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாதிப்பு ஏற்படும். இதுதான் வந்து பெரிய பிரச்சனை. ஸோ இந்த ஏர் கிராஷ் நடக்கும்போது ஃப்ளைட்டில் இருந்த 60 பேரும் சஃபர் ஆகிருக்காங்க, கிரவுண்டில் இருந்த 5 பேரும் வந்து சஃபர் ஆகிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட் 7, 2020 அதுக்கு முன்னாடி மே 22, 2010 ஒரு கிராஷ் நடந்திருக்கு. ஏர் இண்டியா போயிங் ஃப்ளைட் 812 இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராஷ் நியர் மேங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். மொத்தம் 158 பேர் சஃபர் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 7, 2027 ஒரு கிராஷ் நடந்திருக்கு. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் 1344 இது வந்து டியூ டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், புவர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாக அப்படியே உடஞ்சிருச்சு, ஸ்பிளிட் இன்ட்டு 2. அந்த ஃப்ளைட்டே வந்து ரெண்டாக உடஞ்சிருச்சு நியர் கோழிக்கோடு, கேரளா. இது வந்து மொத்தம் 190 பேர் வந்து சஃபர் ஆகிருக்காங்க. ஸோ இதுதாங்க இந்தியாவில் நடந்த மேஜர் ஆக்சிடென்ட்ஸ். இது மட்டும்தான் நடந்திருக்கா இந்த போயிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா? குளோபல் வைஸும் நிறைய நடந்திருக்குங்க. 97 சில்க் ஏர் ஃப்ளைட் 185ன்றது கிட்டத்தட்ட போயிங் 737-300 ஃப்ளைட் வந்து ஏர் கிராஷ் ஆகிருக்கு. எங்கன்னு கேட்டிங்கனாக்கா பால்ம்பேங்க், இந்தோனேஷியாவில் கிட்டத்தட்ட 104 பேர் வந்து சஃபர் ஆனாங்க. ஃப்ளைட்டில் மொத்தமே 104 பேர் தான். அதே மாதிரி 2000 சவுத் வெஸ்ட் ஃப்ளைட் 1455 போயிங் 737-375 பர்பேங்க், கலிஃபோர்னியாவில் வந்து கிராஷ் ஆகிருக்கு. இதில் வந்து யாரும் பாதிக்கப்படலை. அதுக்கப்புறம் 2001 அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 587 போயிங் 757-223 நியூயார்க்கில் மொத்தம் 205 பேர் வந்து இதில் மூலமாக சஃபர் ஆகிருக்காங்க. அப்புறம் 2007 சைனா ஏர்லைன் ஃப்ளைட் 120 போயிங் 737-800 நாகாவில் வந்து ஜப்பானில் வந்து கிராஷ் ஆகிருக்கு. இதுலேயும் வந்து யாரும் பாதிக்கப்படலை. 2018 லயன் ஏர் ஃப்ளைட் 610 போயிங் 737 மேக்ஸ் 8 ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிருக்கு நியர் ஜாவாசி. இதில் ஃப்ளைட்டில் மொத்தம் போனவங்க 189 பேர், சஃபர் ஆனவங்க எல்லாருமே 189 பேரும். அதுக்கப்புறம் 2019 எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் 302 இது வந்து போயிங் 737 மேக்ஸ் 8 விமானம் அபாபான்ற இடத்துல வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஃப்ளைட்டில் போனவங்க 157 பேர், சஃபர் ஆனவங்க 157 பேர் எல்லாருமே. 2019 சாகா ஏர்லைன்ஸ் கார்கோ ஃப்ளைட் போயிங் 707-300 இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்கோ ஃப்ளைட், அதாவது சரக்கு விமானம் சொல்லுவாங்க. நம்மளோட லாஜிஸ்டிக்ஸு, நம்ம கூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற விமானம். இது வந்து ஈரான் ரன்அவே ஆகும் போதே வந்து டேக் ஆஃப் ஆகும் போதே வந்து ஸ்கிட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 15 பேர் தான் போயிருப்பாங்க லாஜிஸ்டிக்ஸ் விமானன்றதுனால. ஆனால் 15 பேருமே வந்து சஃபர் ஆகிருக்காங்க. ஃபைனலாக 2023 லயன் ஏர் ஃப்ளைட் 610 போயிங் 737 மேக்ஸ் 8 விமானம் ஜாவாசி நடக்க கிராஷ் ஆகிருக்கு. ஃப்ளைட்டில் போனவங்க 189 பேர், சஃபர் ஆனவங்க எல்லாருமே 189 பேர். ஸோ இதுதாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிக்கடி நடக்கிறதுனால இது வந்து யாருமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு பைலட் ஆகட்டும், பைலட்னா என்ன, ஃப்ளைட் ஓட்டுற மட்டும்தான் பைலட் கிடையாது. ட்ரெயின் ஓட்டுறவருக்கு ஒரு லோக்கோமோட்டிவ் பைலட்னு சொல்லுவோம், பஸ் ஓட்டுறவரும் டிரைவரு. அதே மாதிரி வந்து யார் நம்மளை ஏற்றிட்டு பேசஞ்சரை எடுத்துகிட்டு போனாலுமே அவங்க சேஃபாக எடுத்துகிட்டு போய் அவங்கள சேர்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பைலட்டோட உயிரும் போயிருக்கு. ரெண்டாவது அது இறங்கும் போது மாதிரி நம்ம வந்து ஆபத்தில் இருக்கிறோம் அப்படின்னு வர சொல்லிட்டு வர தான் அந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிருக்கு, அந்த பைலட் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மெக்கானிசம் ஃபெயிலியர் அப்படின்றது தான் இது வந்து நான் பார்க்குறேன். இதுக்கு யாருமே வந்து பொறுப்பேற்க முடியாது. பாவம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? இப்போ நம்ம போயிட்டே இருக்கிறோம், டக்குன்னு வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகுதுன்னா யாருமே பொறுப்பாக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. வந்து ரோடு டிரான்ஸ்போர்ட்டு, ரயில் டிரான்ஸ்போர்ட்டு கூட ஓகே, ஃப்ளைட் டிரான்ஸ்போர்ட்டில் கண்ட்ரோலிங்கே இருக்கவே இருக்காது, அதுதான் உண்மை. ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு துயரமான ஒரு நிகழ்வாக நம்ம இந்தியாவில் பார்க்குறோம். இன்னும் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கூடாதுன்னு நினச்சி நம்ம வந்து காடை வந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஐ ரெக்வஸ்ட் எவ்ரிஒன் டு சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் மை சேனல். மறக்காமல் உங்களோட கருத்து, பிரதர் நான் கூட இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் போயிருக்கேன், இந்த மாதிரி ஒரு நிறைய சிக்னல் வந்து அலாரம் வந்து வந்திருக்கு அப்படின்னு எதாவது இருந்ததுன்னா மறக்காமல் எங்களுக்கு மெசேஜில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக, ஏன்னா ஒரு அலர்ட் தான், எல்லாருக்குமே வந்து ஒரு அலர்ட் இன்ஃபர்மேஷன் தான். இப்போ இந்த இவ்வளோ உயிர் போயிருக்கு அப்படின்னா ஒரு இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்கும், நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. when money is lost nothing is lost, when health is lost something is lost, when character is lost everything is lost. அதே மாதிரி இதுக்கு நிறைய இழப்பீடுகள் கொடுத்துருக்குறாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாட்டா ஓனரே பார்த்தீங்கன்னாக்கா சேர்மனே வந்து நிறைய வந்து இழப்பீடுகள் கொடுத்துருக்காரு, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டு இவங்க நிறைய பேர் வந்து இழப்பீடு கொடுத்தாலுமே லைஃப் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். அந்த உயிர் போயிடுச்சு இல்லையா, அதுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுத்தாலும் அதுக்கு ஈடு ஆகாது. நன்றி, வணக்கம்.